அப்பனே கடல் மாதாவே இன்றைக்கு நல்ல மீன்கள் படணும். அந்த சாமிக்கு இன்றைக்கு மீன் பட்டா வேற லெவல். மீன் வந்தா இந்த மீனை பிடிச்சி போய் சண்டையில ஒன்று பகுதி சண்டை பிடிச்சு கொண்டே பிடிச்சிட்டேன். என்ன ஒரு பகுதி தான் இருக்குது. பாப்ப முருக்கா சும்மா நிக்கிறது நீக்கிறாள். அந்த சாங்கிட்ட கோட்டா அந்த நாள் வரை இந்த நாள் வரும் கடல் வாழ்க்கைகளா. அப்படியே மாதாவே கடல் மாதா இந்த காப்பாற்றி நல்ல மீனை நான் பிடிச்சி கொடுக்கணும். கடமா இருக்கும். கணக்கு போடணும், கணக்கு கணக்கு போடணும். வல்லவன் நிற்குது. அதை முடிஞ்ச வல்லனை தான் போகணும். வாழ்க்கையும் கடலோட போகணும். யாருக்கு என்ன தெரிய போகுது. போனால் வாரம் கொண்டிருக்கிறார். கடவுளை என்ற கணவதியை காணையில் அவனும் என்னையா மீறி வந்து அவனுக்கு மீன் பிடிக்க மீன் கொடுக்கத்தான் போகுது. பிடிச்சவன் இல்லாம தெரியல. இந்த ஒருத்தர் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறான் போல இருக்குது. கந்தசாமி மாதிரி தெரியுது. கந்தசாமி கந்தசாமி அவங்க மாதிரி கருவாடு மீன் தேடி கொண்டு வர நான் இப்ப பின்னேற புதிய போறதானேடா. புதிய கடலுக்கு போறோம். சந்தோஷமா இருக்கடா. எப்படி மீன் இப்பதான் ஒரு பாடு கொண்டே பிடிச்சு கொண்டே விட்டுட்டு இப்ப தான் வந்து நிக்கிறேன். கூப்பிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணி நினைச்சோன்னு எல்லாருமே உடனே வரணும். நான் நினைச்சுட்டேன். அப்ப நான் 100 வயசுக்கு இருப்பேன். ஒரு நீங்க கடல் தண்ணீரை இருக்கிறவங்க கொஞ்சம் மனுஷி சொல்லுவாள். புதிய புறம் பொடிக்கிட்டு போனேன். மற்ற பாசல்ல கதவை திறந்து போட்டு நிப்பேன். வேண்டியாட்ட நிக்கிற இல்லையாப்பா நீங்க போறீங்க பேர் கணவதி என்ற வாழ்க்கையை பேர் மீனவர் என்று சும்மா சொல்றதுதான். நாங்கள் இந்த மழை வெயில் எல்லாம் சொல்லி போய் நாங்கள் பாருங்க நம்மள எங்களுக்கு உயிருக்கும் எங்கள்ட ஆகட்டும் வந்து நாங்கள் கொண்டு போயிடும். உங்களை பயிர் எல்லாம் போய் வாங்கணும். சொக்கி மேல அங்காடெல்லாம் போயெல்லாம் போட்டு பிடிச்சு வந்தாங்க. இது வந்து இந்த சொந்தக்காரங்க ஒரு பாடு மீனை பிடிச்சு கொண்டு வித்து போட்டு இப்ப வந்துடலாம் கணவர். பின்னேறவேல வந்து காலையில பிடிக்கப்புறம் 5 மணிக்கு நான் போடும். இந்த பிள்ளைகள் எல்லாரும் கூட்டி கொண்டு போய் அம்மா அப்பா எல்லாம் உங்களை கவலை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களோ கஷ்டம். அம்மா எல்லாம் செய்யலாம் இருக்கிறேன். இப்ப அம்மா சொல்லி கொடுத்தா அம்மா இதாவது நல்ல மீன் பிடிக்கிறேன் பிடிச்சு கொண்டு வர நல்ல பட்டி கடைச்சா இந்த கந்தசம் இப்ப பேர் எப்படி கொண்டு பேர் எங்கிட்ட வயசுல யாரும் இப்படி தூக்கி நிற்பாங்களே தூக்கி வச்சு நிற்பேன். அப்படி இருக்குது. அப்புறம் நீ கொஞ்சம் கோல் பண்ணி போட்டு வந்துருக்கலாம். நான் பண்ணிட்டு எடுத்தான் அடுத்த பாடு போட போறேன். நான் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால எல்லாம் பிடிச்சவன் காரம் போ கூட்ட கொண்டு போ சந்தோஷப்படுறேன் சொல்லணும். அந்த சாமியை கண்டுனா கடலுக்கு நிற்கிறான் ஒண்ணு சொல்லும். பாத்தியடா கணவதி பாத்திய என்ன கஷ்டமோடா எங்கட வாழ்க்கையை பாத்தியே. இப்படியே போய் நாங்க குடிய அப்புறம் 5 மணிக்கு போனா 10 மணி 2 மணி பெறும். எங்கிட்ட தேவைப்பன்னு உங்களை பார்த்து கொண்டு இப்ப வருவாங்க. உங்களோட தொழிலை பாத்தீங்கடா என்னடா இப்படித்தாண்டா தொழில் போனால் திரும்பி வருவோமோ வர மாட்டோமோ உண்டு இவ்வளோ கவலை. ஆனா இந்த கந்ததாவே கடலுக்கு இறங்கினா அடிச்சா இந்த பெரிய மீனோட பெருவோட விலையை தூக்கி போட்டுட்டு
முத்துக்கரணம் அடிச்சு கூட மீனை கையால பிடிச்சிருக்கா கணவதி முத்துக்கரணம் அடிச்சு கணவதி தெரியுதானே கந்தனா மீன் இதுதான் தெரியும் தானே மீன் பிடிக்கலண்டா அந்த ஓட்டுல நின்று ஒரு நாடா மேடம் கிட்ட வாடா நான் கண்டுடும் ஒரு நாள் போகணும் போட்டு போனா கணப்ப மீனோட உண்டு கந்தனா என்னதான் தெரியுமே கலைச்சு விட்டுக்கோ அப்படியே நடுவுக்கு உண்டு ஒரு மீனோட எல்லாம் ஓடி பிடிச்சிட்டா மீன் நல்ல காத அந்த சாமி என்ன கொத்தா நான் ஒருத்தர் பெரிய இந்த மீனை பிடிச்சு கொண்டு தான் வந்தேன் பாத்தியடா நம்மகிட்ட வார்த்தையை பார்த்தீங்க மாற்றமட வெயில் மழை ஒன்று இல்லாமல் நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் 5 மணிக்கு போயிட்டு புறவு வந்து வேலையில போட்டு பிண்டி உங்களோட பேர் அந்த வாழ்க்கையை பார்த்து என்ன செய்யறது இந்த கடல் மாதம் இந்த காப்பாற்றணும் உனக்கு என்ன மீன் வேணும் பெரிய மீன் கூட கொஞ்சம் பிடிக்க வரணும் நான் என்னடா ஏதோ பழக்க மீனுக்குள்ள போய் பிடிக்கிறேடா கடலை பேட்டா கடல் என்ன மாதிரி கிடக்கண்டு பேர் எப்படி இருக்கண்டு பேர் கடல் இந்த கொந்தளிப்பு கடல் வெயிட்டு மழை அதான் நான் சொல்றேன்டா உள்ளான எங்கிட்ட வாழ்க்கை ஓரம் பாரம் ஏதோ செய்த புண்ணியத்தால நாங்கள் இப்படி வாழ்றோம் உங்களை கஷ்டம்னு பாத்திய மீன் பிடிக்கிறது சும்மாவே மீனவன் தொழில நீங்க சும்மாவே நினைக்கிறேடா கணவதி இந்த கந்தசாமி இருக்கல்ல நீ பேசு தெரியும் மீனவன் கந்தசாமி தான் இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் போட்டுல போறீங்க பெரிய மீனை தோல்ல தூக்கி அடிச்சு எல்லாம் போட்டு காட்டி இருக்கு நெல் உங்களை இருக்க போட்டு பாருங்க பிடிச்சோண்டு வா